காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய செய்தியை கேட்கும் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் மூலமாக உங்களை மறுபடியும் என் சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தர் உதவி செய்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மார்ச் மாதத்திலிருந்து இன்னும் இதுவரைக்கும் நமக்கு சர்ச்சஸ் அடைக்கப்பட்டதாக காணப்படுகிறது, இன்னும் திறக்கப்படவில்லை. ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக கர்த்தர் நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு சர்ச்சுகள் எல்லாம் திறக்கப்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனவே தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நாம் எல்லாரும் ஜெபிப்போமாக. இப்பொழுதும் நான் உங்களோடு கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் தலை வணங்கி ஜெபிப்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். அமீன் அமீன் அமீன். வாரும் தூய ஆவியானவரே, நீர் இந்த வேளையிலே எந்த இடத்திலும் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வாரும் கர்த்தாவே. உங்கள் பிரசன்னத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, உங்கள் வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ராஜா. இந்த காலை வேளையிலே கொடுக்க போகிற செய்தியை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜா. அவங்கள ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, வேண்டிய மன்னாவை கொடுங்க ராஜா. ஆண்டவரே நல்ல கேட்கக்கூடிய காதுகளை கொடுங்க ராஜா. மனதும் ஆண்டவரே கர்த்தாவே எண்ணங்களும் மங்கி மிங்கி ஓடாதபடி நீரே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட தலை மயிரை குறித்து பேசும்படியாய் விரும்புகிறேன். வேதத்திலே இந்த தலை முடியை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டுள்ளது. அதிலே ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் முடி பிரச்சனையாக காணப்படுகிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு தரையில் உள்ள முடியெல்லாம் கீழே விலகக்கூடியதாக இருக்கிறது. எனவே எல்லாருக்கும் தலையில் முடி இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. விசேஷமாக ஆண்களை எடுத்துக்கொண்டா ஆண்களுக்கு முடியெல்லாம் உளுந்து சொட்டையாகிறது. சொட்டையானால் அவர்களை கல்யாணம் பண்ணால் யாரும் முன்னுக்கு வருவதில்லை. முடி உள்ளவர்களைத்தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று பெண்கள் ஆசைப்படுகிறார்கள். அதே போல பெண்களும் நல்ல தலையில் நிறைய முடி இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் இந்த காலத்திலே நிறைய பேருக்கு முடி கீழே விழுந்து விடுகிறது. எனவே அவர்கள் பியூட்டி பார்லருக்கு செல்கிறார்கள், பிறகு மற்ற இடங்களுக்கு செல்கிறார்கள். யார் யார் என்னென்ன அந்த முடி வளர்றதுக்கு சொல்கிறாங்களோ அத்தனையும் செய்து பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முடி வளர்வதே இல்லை. வேதத்தில் இந்த தலைமுடியை குறித்து என்ன எழுதியுள்ளது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? லூக்கா 12:7. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிலை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவள் என்று நம்ம சொல்லுவோம். எனவே ஆண்டவருடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம். ஏன்னா ஆண்டவர் அவருடைய சாயலில் நம்மை படைத்தவராக காணப்படுகிறார். ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறோம், இது அப்பா மூஞ்சி மாதிரி இருக்குது, அம்மா மூஞ்சி மாதிரி இருக்குது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனுடைய சாயலையே நம்மை படைத்துள்ளார். அப்போ தேவனுடைய சாயலை படைத்திருக்கும் போது நம்ம எப்படி படைச்சிருப்பார்? அழகாக படைத்திருப்பார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டா உண்டாக கடவுது, வானத்தை பார்த்தா உண்டாக கடவுது, பூமியை பார்த்தா உண்டாக கடவுது, செடி கொடிகள் எல்லாத்தையும் உண்டாக கடவுது என்றார். ஆனால் மனுஷனை மாத்திரம்தான் தன் கை அழுக்கப்பட அந்த மனுஷனை மண்ணில் எடுத்து உருவாக்கக்கூடியவராக காணப்பட்டார். எனவே நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையில் அழகுள்ளவர்களாக விசேஷித்தவர்களாக காணப்படுகிறோம். ஒரு சிலர் நான் அழகாகவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் தேவனுடைய பார்வையில் அழகாக காணப்படுகிறீர்கள். எனவே தேவன் நம் ஒவ்வொருவரையும்
விசிஷ்ட விதமாக நம்மை படைத்துள்ளார். ஒரு மனிதனுக்கு முடிதான் நல்ல முக்கிய அலங்காரம் கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இப்போ ஒரு முடி இருக்கிறனால தான் அந்த முகமே அழகாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹேர் என்று சொல்லலாம். அப்போது இந்த முடி ஆண்டவர் இந்த முடியில் கூட வித்தியாசம் உண்டாக்கியிருக்காரு. சிலருக்கு கருப்பு முடி, சிலருக்கு ப்ரௌன் முடி, சிலருக்கு வெள்ளை முடி, சிலருக்கு சுருட்ட முடி, இப்படின்னெல்லாம் பல வகையிலும் காணப்படுகிறது. அதே போல் நம்மை உண்டாக்கும் போது கூட நம்ம யாரையுமே ஒரே டிசைனில் ஒரே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணல, உருவாக்கல. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டிசைனில் உருவாக்கி இருக்கிறார். இது அவர் ஒரு நல்ல குட் டிசைனராக காணப்படுறாரு. இப்போ என்னை போல நீ காணப்படவில்லை, நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்க. உங்கள் கண்ணை பார்த்தா உங்கள் கண்ணு வித்தியாசம், மூக்கு வித்தியாசம், வாய் வித்தியாசம், கை வித்தியாசம், கால் வித்தியாசம், இப்படி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வித்தியாசமாக டிசைன் பண்ண ஒரு நல்ல மாஸ்டராக காணப்படுகிறார். அவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? எனவே உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது. எனவே உன் தலையிலேருந்து முடி விழுந்ததுன்னா அதை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். உதாரணமாக நான் வியாதிப்பட்ட சமயம் என் முடியெல்லாம் பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சது. அப்போ நான் அந்த முடி கொட்டும்போது அந்த விழுகிற முடியை எடுத்து வச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் அறியாமல் இந்த தலையிலேருந்து ஒரு முடி கூட விழாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, இத்தனை முடி என் தலையிலேருந்து போகும்படியாக அனுபவிச்சிருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொன்னேன். உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? அப்போ ஆண்டவர் இயேசு நம்ம தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் எண்ணி வைத்தவராக காணப்படுகிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு தலைமுடி சீக்கிரமாக வெள்ளையாயிருக்கு. நிறைய பேருக்கு முடி வளர்வதில்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, தலைக்கு எண்ணெய் போடுறதில்ல. வேதத்தில் அழகாக சொல்லி உள்ளது. சங்கீதம் 115 அவனுக்கு முகக்களையே உண்டு பண்ணும் எண்ணெய் என்று சொல்லியிருக்கிறது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரின் நாட்டை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. ஃபாரின் நாட்டிலெல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, எண்ணெய் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போதும் சூரியன் இருக்காது. 6 மாதம் இருளாக இருக்கும், 6 மாதம் வெளிச்சம் இருக்கும். அதுலேயே சூரிய வெளிச்சம் காட்டுறது அவங்களுக்கு மிக மிக கஷ்டம். ஆனால் நம்ம இந்தியாவில் உள்ள மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். எப்பொழுதும் நமக்கு சூரியன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறது. எனவே நம்முடைய நாட்டிற்கு ஏற்றாற்போல், நம்முடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றாற்போல் நம்ம என்ன பண்ணணும், தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டும். தலைக்கு எண்ணெய் வைக்கும் போது நல்ல முடி வளரும். 2வது முடி சீக்கிரமாக வெள்ளையாகாது. எனவே நல்ல தலைக்கு முடிக்கு நல்ல எண்ணெய் போடுங்க. எனவே இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமேன் சொல்வோமா? எல்லாரும் சொல்லுங்க, தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. எனவே ஆகையால் பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எனவே முடி விழுதுன்னா பயப்படாத. ஏன்னா ஆண்டவர் அறியாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிலை பார்க்கலாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. எனவே நாம் மற்ற மனிதர்களுடைய பார்வையில் அற்பமாக காணப்பட்டாலும், சாதாரண மனிதராக காணப்பட்டாலும், தேவனுடைய பார்வையிலே நாம் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம். அடுத்தது 2வது பாயிண்ட்க்கு நான் செல்லும்படியாய் விரும்புகிறேன். லூக்கா 21 இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அடுத்தது அப்போஸ்தலர் 27:34 கடைசி பாகம், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்று சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். இங்கே அப்போஸ்தலர் பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய கப்பல் பிரயாணத்தை பற்றி நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 27 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதில் என்னன்னா, பவுல் கப்பல் பிரயாணம் செய்யக்கூடியவராக இருக்கார். அவர் ராயனுக்கு அபாயம் விட்டுறாரு. எனவே ராயனுக்கு அபாயம் விட்டதுனால அவர் ரோமபுரி செல்ல வேண்டியதாக காணப்பட்டது. எனவே அவர் என்ன பண்ணுறாரு, இத்தாலி போகிற கப்பலில் அவர் ஏற வேண்டியதாக இருந்தது. எனவே 100க்கு அதிபதியிடம் பவுலையும் மற்ற ஒரு சில கைதிகளையும் அவரிடத்துல ஒப்படைக்கிறாங்க. எனவே அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பல் பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த கப்பல் பிரயாணத்தில் 276 பேர் காணப்படுகிறார்கள். எனவே இவங்க ஏறின சமயம்
பயங்கரமாக காற்று வீசக்கூடியதாக காணப்பட்டது. இப்போ நமக்கு காற்று இல்லையா, திடீர்னு நமக்கு கிளைமேட் மாறிடுச்சு, பயங்கரமாக காற்று வீசுகிறது. அப்போ காற்று வீசும்போது என்ன ஆகுது, மரமெல்லாம் கீழே விழுது, போஸ்டர்ஸ், எலக்ட்ரிக்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் கீழே விழுது, பயங்கர சேதங்களை ஏற்படுத்துகிறது. அதே போல தான் பவுலுடைய காலத்தில் கூட அந்த புயல் வந்த சமயத்தில், காற்று வீசிய சமயத்தில் அந்த கப்பல் அப்படியே அந்த எப்படி காற்று வீசுதோ அதை அந்த காற்றுக்கு ஏற்றாற்போல் அந்த கப்பல் போகக்கூடியதாக காணப்பட்டது. இங்கே பவுலை பார்க்கும்போது, பவுல் உபாசம் எடுக்கிற நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி இருந்து ரொம்ப நாள் என்ன பண்ணுறாங்க, வெகு நாளாக அந்த கப்பலில் காணப்படுறாங்க. அப்போ பவுல் நான் நினைக்கிறேன் உபாசத்தில் நல்ல ஜாம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே நாங்கள் எப்படியாவது பத்திரமா போய் சேரணும்னு சொல்லி ஜெபிச்சிருப்பார். அப்போ பவுல் இங்கே நாம் பார்க்கும்போது அவர் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். எச்சரித்தாலும் அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணுறாருன்னா, பவுலால சொல்லப்பட்ட காரியங்களை காட்டிலும் அவர் யாரை அதிகமாக நம்புறாருன்னா, மாலுமியும் கப்பல் எஜமானியும் அதிகமாக நம்பக்கூடியவராக காணப்படுகிறார். அப்போ பவுல் சொல்றது அவங்க கேட்கறது இல்லை, ஏன்னா பவுலை பற்றி அவங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது. அதனால் அந்த கப்பல் மாலுமியும் அங்குள்ள அந்த அதிகாரிகளையும் அவன் கப்பல் எஜமானியும் அதிகமாக நம்புகிறான். எனவே அந்த கப்பல் போய்கொண்டே இருக்கிறது. போய்கொண்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, யூரோக்கிலிதோன் என்ற கடுங்காற்று அந்த கப்பலில் மோதக்கூடியதாக இருக்கிறது. 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மோதும் போது என்ன பண்ணுது, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு அந்த எதிர்காற்றுக்கு போக முடியாதபடி காற்றின் போக்கிலேயே போய்கொண்டு இருக்கிறது. அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப நாள் அந்த கப்பலில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு என்ன, நம்ம போய் சேருவோமோ என்னவோ என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. 27ஆம் அதிகாரம் 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரியனே பார்க்க முடியல, சந்திரனே பார்க்க முடியல. நிறைய நாள் அவங்களால என்ன பண்ண முடியல, சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல. அப்படி ஒரு இருள் காணப்படக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போ இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அவங்களுக்கு போனதாக எழுதியிருக்கிறது. இப்போ இனி நம்ம தப்புவோமா பிழைப்போமா என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். இந்த காலை வேளையில் கூட இந்த கொரோனா வியாதினால் நமக்கு நிறைய நாள் ஊரடங்கு காணப்படுகிறது. கவர்மெண்ட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லை. நீ அடுத்த வாரம் திங்கக்கிழமை தான் பஸ் எல்லாம் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சாவமா பிழைப்போமா என்று சொல்லி அநேகருக்குள்ள ஒரு சந்தேகம் காணப்படலாம். இங்கே கூட அவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட நிலைதான் காணப்படுகிறது. இப்போ பவுல் சொல்கிறாரு, நம்ம கிரோத்தா தீவிலேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அங்கேருந்து புறப்பட்டிருக்க கூடாது என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அங்குள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த கப்பல் மாலுமியும் கப்பல் எஜமானியும் நம்பி இருந்ததுனால அந்த அவங்க சொல்கிறப்படி என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ பயங்கர பிரச்சனையாக காணப்படுகிறது. ஆனாலும் பவுல் என்ன பண்ணுறாரு, இவர்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் அந்த நாட்களில் என்ன பண்ணலைன்னா போஜனம் பண்ணல. இப்போ எவ்வளோ நாள் போஜனம் பண்ணாமல் இருந்தாங்களோ தெரியல. இன்றைக்கி கூட நான் பார்க்கும்போது நிறைய நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த கொரோனா வைரஸால். அப்போ இங்கே பவுலுடைய காலத்தில் கூட இந்த கப்பலில் என்ன பண்ணுறாங்க, நிறைய நாள் சாப்பிடாம காணப்படுகிறாங்க. அப்போ 21ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம், அவர்கள் அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னாலும் நீங்கள் திடமனதாக இருங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். எனவே கப்பல் சேதமே இல்லாமல் உங்களுக்கு எந்த சேதமும் வராது, பிராண சேதம் வராதுன்னு சொல்கிறாங்க.
இன்னைக்கு பிரயாணங்கள் மிகவும் ஆபத்து நிறைந்ததாக காணப்படுகிறது. பாருங்க, நம்ம ஊர்லேருந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் அவங்க ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியில் லாரியில எல்லாம் போகும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகி நம்ம டிவியில் பார்க்குறோம், எத்தனை பேர் அழிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் ஃப்ளைட்டில் எடுத்துட்டா ஃப்ளைட்டில் சிலர் போகும்போது திடீர்னு பிளேன் கிராஷ் ஆகுது, எத்தனை பேர் உயிர் இழக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ நம்ம ஒவ்வொருவரையும் கிருபையாக காத்து கொண்டு இருக்கிறார். நம் உயிரோடு இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் நம்ம ஒரு நாள் அதை நினச்ச ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வதில்லை. இன்னைக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை போக்கிலையும் மரத்திலையும் பாதுகாத்து கொண்டு எந்தவித சேதமும் இல்லாமல் காத்து கொள்கிறீங்களே, அதுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ பவுலோடு ஆண்டவர் ராத்திரியில் பேசுகிறாரு. பவுல் இங்கே 23ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று 24ஆம் வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொல்லுகிறார். அப்போ பவுல் சொல்கிறாரு, எல்லாரும் திடமானதாக இருங்க. ஏன்னா ராத்திரி தேவதூதன் என்னிடத்துல பேசினார், நீ எப்படியும் கண்டிப்பாக நீ ராயனுக்கு முன்னால் போய் நிற்பேன், எனவே உன் கூட இருக்கிறவங்களையும் அவங்களுக்கும் நான் தயவு செய்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு வீட்டில் ஒருத்தர் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த குடும்பம் முழுவதையும் காப்பாற்றக்கூடியவராய் இருக்கிறார். உதாரணமாக நீ நோவாவை எடுத்துக்கிட்டா, அவன் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவனாய் காணப்பட்டான். எனவே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த அழிவிலிருந்து அந்த குடும்பம் முழுவதையும் காப்பாற்றக்கூடியவராக காணப்பட்டார். இந்த காலை வேளையில் கூட நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது உன் நிமித்தமாக உன் குடும்பம் முழுவதையும், உன் கூட யார் டிராவல் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடியவராக காணப்படுகிறார். எனவே பவுல் மறுபடியும் அவங்களுக்கு சொல்கிறாரு, மனுஷரே திடமனதாக இருங்கள் என்று சொல்லி. இந்த காலை வேளையில் நானும் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், எத்தனை நாளைக்கு இந்த பொழப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். எனவே நானும் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்தபடியாக விரும்புகிறேன். திடமனதாயிருங்கள், உங்கள் கூட இருக்கிற தேவன் உங்களை நான் இந்த உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் பெரிய தேவனாக காணப்படுகிறார். எனவே இங்கே சொல்கிறாரு, எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க இல்லையா, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை உங்களோடு கூட பேசியிருப்பாங்கல்ல, கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையாக இருங்க. ஒரு நாளும் மனசை சோர்ந்து போகும்படியாக செய்யாதீங்க, அப்படியே மனசில் கவலைகளை கொண்டு வராதீங்க. திடமனதாக இருக்கபடியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இங்கே நாம் பார்க்கும்போது 14 நாள் அவங்க ஒன்றுமே சாப்பிடல. அப்போது ஒரு நாள் சாப்பிடலினாலே நம்ம உடம்பு எவ்வளோ பலவீனமாயிடும். அப்போ 14 நாள் சாப்பிடலினா அவங்கெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம், ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ, நம்ம இந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருவோமோ, கப்பல் கவிழ்ந்து போயிடுமோ அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு பயத்தோடு கூட காணப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் அங்கே பவுல் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளையாக காணப்பட்டான். எனவே பவுல் மூலமாக அந்த கப்பலில் உள்ள அத்தனை பேரையும் தேவன் காப்பாற்றக்கூடியவராக காணப்பட்டார். எனவே பவுல் தான் அவங்களுக்கெல்லாம் திடமனதாயிருங்கள் சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி, அப்போ பவுல் சொல்கிறார், நீங்கள் சாப்பிட்டு 14 நாள் ஆயிடுச்சு, நீ சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்டாதான் அது நம்ம இந்த தப்பி பிழைப்பதற்கு, இந்த கப்பலில் உள்ள காரியத்தில் தப்பி பிழைப்பதற்கு நமக்கு உதவி செய்யும். ஏன்னா சாப்பிட்லின்னா நமக்கு பலன் இருக்காது. அப்போ கப்பலில் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பலன் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எனவே பவுல் அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்துகிறார். எனவே மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். 34, ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்று சொல்கிறார். ஒரு நல்ல இல்லையா சொல்லுவோமா? இந்த காலை வேளையில் உன் வாழ்க்கையில் கூட கப்பல் உடையறாப்படி பலவித பிரச்சனைகள் வீட்டிலே காணப்படலாம். இந்த இப்பொழுது டாஸ்மாக் கடை வேறு திறந்துட்டாங்க. எனவே வீட்டுக்குள்ளே ஒரே சண்டையாக இருக்கலாம், குடும்பமே உடையிற நிலையில் இருக்கலாம், இன்னும் பலவித பிரச்சனைகள் காணப்படலாம். ஆனாலும் நீ பயப்படாதே, உன்னுடைய படகு உன்னுடைய கப்பல் ஒருபோதும் மூழ்காது. எவ்வளவுதான் காற்று வீசினாலும், எவ்வளவுதான் படகு அந்த கப்பல் மூழ்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தைரியப்படாத,
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எனவே பலம் கொண்டு திடமனதாயிரு. உன் தலையில் உள்ள ஒரு மயிறு கூட கீழே விழாது. எனவே கர்த்தர் விட மாட்டார். எனவே உன்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். எனவே நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நம்பு. கர்த்தரே உனக்கு சகாயர். கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற வசனத்தின்படி நீ பயப்படாமல் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கும்படியாய் இந்த வேளையில நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். எனவே அடுத்தபடியாக அடுத்த இதுக்கு போகலாம். எனவே இங்கே கப்பல் பிரயாணத்தில் பவுலும் அந்த 276 பேரும் என்ன பண்ணுறாங்க, பவுலால் அந்த மோசத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த காலை வேளையில் நீ எதில் ட்ராவல் பண்ணாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் எந்த சேதமும் வராது. கர்த்தரை நம்பி நீ எல்லா இடத்துக்கும் போ. அடுத்தது 2வது நாம் பார்க்கிறோம், தானியேல் 3ஆம் அதிகாரம். அங்கே நாம் பார்க்கும்போது நேப்காத்நேச்சாரை குறித்து பார்க்கிறோம். நேப்காத்நேச்சார் அந்த பாபிலோன் மாநாட்டில் 60 முழ உயரம் 6 முழ அகலம் உள்ள ஒரு பொற்சிலையை தூரான்ற சமபூமியிலே நிறுத்தக்கூடியவனாய் காணப்படுகிறான். அந்த பிரதிஷ்டைக்கு, அந்த சிலையுடைய பிரதிஷ்டைக்கு அந்த நாட்டில் உள்ள எல்லாரையும் அழைக்கிறான். எல்லாரும் கண்டிப்பாக அதுக்கு வர வேண்டும். அப்போ அவன் சொல்கிறான், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீத வாக்கியங்களும் சத்தம் கேட்கும்போது நாட்டில் உள்ள எல்லாரும் அந்த சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த நாட்டில் உள்ள எல்லாரும் பணிந்து கொள்கிறாங்க. ஆனால் 3 பேர் யார் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வந்தாங்களோ அவங்க அதை பணிந்து கொள்ளவில்லை. எனவே அது ராஜாவுடைய காதுக்கு போகிறது. உடனே ராஜா அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு இப்போ நீ அந்த கீத வாத்திய சத்தம் கேட்டோன்னா நீங்கள் அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் என்ன பண்ணுவேன்னா அக்கினி சூளையின் நடுவே நீங்கள் போடப்படுவீர்கள் என்று சொல்கிறார். அந்த அக்கினி சூளையின் நடுவே 7 மடங்கு அதிகமாக்கி அதில் அவங்கள போடுவேன்னு சொல்கிறார். ஆனால் இந்த 3 பேரும் என்ன பண்ணல, பயப்படல. நீ என்னை அக்கினி சூளையில் போட்டாலும் சரி, என்னை எரிச்சாலும் சரி, என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த நம்பிக்கையில் அவர்கள் காணப்படுகிறார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்கிறாங்க. பாருங்க எவ்வளோ போல்டாக சொல்கிறாங்க. நம்மனா அப்படி சொல்லுவோமா? நம்மெல்லாம் பயந்து போவோம், அந்த பொற்சிலையை வணங்கிடுவோம். ஏன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா அக்கினி சூளையை அப்படி பயங்கரமாக அது எரிய வச்சு அதில் நம்மளை தீயில தூக்கி போடுறோன்னா நம்ம உயிருக்கு பயப்படுவோமா இல்லையா? ஆனால் சாத்ராக் மேஷாக்கு என்ன பண்ணல, பயப்படல. உங்கள் ராஜா கிட்ட போல்டாக சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிச்சாலும் சரி, தப்புவிக்காவிட்டாலும் சரி, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லி. ஆனால் ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது. எனவே 7 மடங்கு அந்த சூளையை அதிகரிக்க சொல்கிறாரு. எனவே 7 மடங்கு சூளை அப்படி தீ தக 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 தகன்னு எரியுது. அப்போ அந்த தீயில் என்ன பண்ணுறாங்கன்னா, இராணுவத்தில் பலசாலியாகிய புருஷரை கூப்பிட்டு நீங்கள் உங்களை எல்லாம் கட்டி தூக்கி கொண்டு போய் அந்த அக்னி சூளையின் நடுவில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் கட்டி தூக்கி போய் அந்த தூக்கி இப்படி எரிகிறாங்க. அவங்க எரிஞ்சிட்டாங்க, ஆனால் இவங்க எரியல. அவங்களோடு கூட என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தரும் சேர்ந்து நடக்கக்கூடியவராக காணப்பட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கரங்கள் என்ன பண்ணுது, அந்த பெரிய சோதனையிலிருந்து நம்மை, அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக காணப்படுகிறார். எனவே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. ஐயோ, நம்ம தீ நடுவிலெல்லாம் கொண்டு போய் போட்டவங்க செத்துட்டாங்களே, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தீயில நடக்கிறாங்களே, அது கூட இன்னொருத்தரும் நடக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் பயங்கர ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. உடனே நேப்காத்நேச்சர் என்ன பண்ணுறான், அந்த அக்கினி சூளையின் பக்கத்தில் வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ வெளியே வாருங்கள்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே
என்ன பண்ணாங்க, அவங்கள மூந்து பார்க்குறாங்க. எப்போதுமே நம்ம வந்து இப்போ சுடு தண்ணி காய வைக்கணும்னா வெளியே தீ போட்டோம்னா நம்ம மேலேயெல்லாம் என்ன பண்ணோம், தீ வாசனை அடிக்கும். அடுத்தது சில சமயம் கரண்ட்டெல்லாம் இல்லாத சமயம் சின்ன பிள்ளைலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த கேண்டலெல்லாம் பற்றி வச்சு நாங்கள் விளையாடுவோம். அப்போ முடியெல்லாம் கருகிக்கும், அந்த கருகிற வாசனையெல்லாம் அடிக்கும். ஆனால் இவங்களை அந்த தீயில போட்ட சமயம் எல்லாம் மோந்து மோந்து பார்க்குறாங்க, துணியை மோந்து பார்க்குறாங்க, தலையை மோந்து பார்க்குறாங்க, எல்லாம் மோந்து மோந்து பார்க்குறாங்க. ஒரு தீ வாசனை கூட இல்லை. அப்போ நம்முடைய தேவன் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்யக்கூடியவராக காணப்பட்டார் என்று சொல்லி. எனவே அதன் மூலமாக நேபுகாத்நேச்சாரும் அங்குள்ள மக்களும் தேவன் தான் உண்மையான கடவுள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இந்த கடைசி காலத்தில் கூட இப்படிப்பட்ட மக்கள் தேவனுக்கு, இப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் தேவனுக்கு வேண்டியதாக காணப்படுகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் இந்த கொரோனா வியாதியப்போ நம்மளுக்கு நிறைய நாள் வீட்லேயே உட்கார்ந்துருக்கத்தக்கதாங்க நமக்கு தருணத்தை கொடுத்துள்ளார். எனவே நல்ல தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து உன்னை பலப்படுத்திக்கொள். ஆண்டவர் சாத்ராக்களை தேடுகிறார், மேஷாக்கை தேடுகிறார், ஆபேத்நேகோவை தேடுகிறார். எலியா என்ன பண்றார், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கக்கூடியவராக காணப்பட்டார். எனவே இப்படிப்பட்ட பிள்ளைகளை தேடக்கூடியவராக காணப்படுகிறார். எனவே இந்த கடைசி காலத்தில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எனவே உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டா அதில் நீ உறுதியா நிற்பியா, இல்லாட்டி ஆண்டவரை மறுதளிச்சிருவியா? எனவே உன்னை நீயே கேட்டுக்கொள். அப்படி என்றால் ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனையிலும் நான் ஆராதிக்கிற தேவன், அப்ப நீ அப்படிப்பட்ட சோதனையில நிலை நிற்கணும்னா முதல்ல உனக்கு தெரியணும் நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனை செய்யறாங்க, சும்மா மனசளவில் வாயளவில் சொல்லிட்டு போயிடறாங்க. உண்மையான தேவன் யார் என்று உனக்கு தெரியுதா? இவங்க என்ன பண்ணாங்க, உண்மையாக தேவனை ஆராய்ச்சனால நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் என்று சொல்லி சொல்றாங்க. தப்பு வைக்காவிட்டாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்லைன்றாங்க. உனக்கு அப்படி சொல்ல முடியுமா? எனவே நம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இனி என்ன போகுதுன்னா, இது இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எப்படி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதோ அதே போல அந்தி கிறிஸ்து ஆட்சியிலும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற போகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. எனக்கு நேரம் இல்லாதனால நான் வாசிக்கல. ஆனால் அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, அந்த மிருகம் வானத்திலாவது பூமியின் மேல் அக்னி இறங்க செய்து அற்புதங்களை அந்த மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, மறுபடியும் அந்த பிசாசுங்கள்லாம் என்ன பண்ணுங்க, அற்புதங்களை செய்யும். இந்த மிருகம் வந்து வானத்திலேருந்து அக்கினியெல்லாம் இறக்கி அற்புதங்களை செய்யும். அந்த ஜனங்கள்லாம் நம்பிக்குவாங்க. அது மட்டுமல்ல, அந்த பிசாசு பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த அந்த மிருகத்துக்கு ஒரு சுரூபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எனவே ஒரு சுரூபம் பண்ண போறாங்க. அந்த சுரூபத்துக்கு உயிர் கொடுக்க போறாங்க. அந்த சுரூபத்தை என்ன செய்ய போறாங்கன்னா, எல்லாரும் அதை வணங்கணும்னு சொல்ல போறாங்க. அப்ப வணங்கலினா அவங்களுக்கெல்லாம் கொலை தான் கிடைக்கும். எனவே அது யாருன்னா, அதுதான் அந்தி கிறிஸ்து. அவனுடைய நம்பர் என்னன்னா 666ஆம் நம்பர். எனவே நாம் இப்படிப்பட்ட காலத்திலே நாம் வந்துள்ளோம். இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லுது ஒரே நாடு ஒரே ரேஷன் என்றெல்லாம் சொல்லி வருது. இது எதுக்குன்னா, அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு உலகம் ரெடியாகி கொண்டு இருக்கிறது. பாருங்க, உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ், உலகம் முழுவதும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த கொரோனா வைரஸ்க்காக தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். எனவே இது நாம் எதை காட்டுகிறதால் நாம் கடைசி காலத்திலே ஜீவிக்கிறோம் என்பதை காட்டக்கூடியதாக இருக்குது. எனவே நீ அந்தி கிறிஸ்து ஆட்சியில் இருக்கணும்னா நான் சிலையை வணங்கிக்கோ, இல்லாவிட்டால் நீ ரகசிய வருகையில் போக வேண்டும். அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. எனவே நம்மளுக்கும் எவ்வளவோ நிறைய பேர் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்துருக்காங்க. இனியும் என்ன நடக்க போதோ எனக்கு தெரியாது. ஆனாலும் நாம் எப்போதும் நம்ம ஆண்டவருக்காக உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கணும். இப்போ வாலிப பையன்க பிள்ளைங்க எல்லாம் கட்சிக்காக தங்க உயிரை கொடுக்குறாங்க. நீ ஏன் இயேசுக்காக உயிரை கொடுக்கக்கூடாது? எனவே நாம் இந்த நாட்களிலே நல்ல தெய்வ சமூகத்தில் இருந்து நாம் பலப்படுவோமாக. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வோமாக. எனவே இந்த கர்த்தருடைய ரகசிய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. மத்தேயு 10:28-29 இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. நானே வாசிக்கிறேன்.
அப்புறமா நீங்கள் வசனத்தை குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் அதை எடுத்து வாசிங்க. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லி வேதத்திலே எழுதியுள்ளது. எனவே நம்ம ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போனாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். எனவே ஆயத்தமாறுங்கள். அடுத்தது சிம்சோனை குறித்து நன்றாக தெரியும். சிம்சோனுடைய அப்பா பேர் மனோவா, அவங்க மனைவி பேர் பைபிளில் பேர் கொடுக்கப்படவில்லை. எனவே இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் காணப்படுகிறது. ஒரு சமயத்தில் ஒரு தேவதூதன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் குசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருன்னு சொல்கிறாங்க. எனவே இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது 5ஆம் வசனத்தில் 13:5 நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். எனவே இந்த பையனை எப்படி வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. அவன் தலையின் மேலே என்ன பண்ணக்கூடாதான், சவரன் கத்தி படக்கூடாது என்று சொல்லுகிறார். அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து தேவனுக்கென்று நசரேயனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனைத்தான், இந்த சிம்சோனை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக அவனை தெரிந்து கொள்ளக்கூடியவராக காணப்பட்டார். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கெல்லாம் ஒரு காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர். நசரேய விரதம் யார் யார் எடுக்கிறாங்களோ அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஆனால் நான் 5ஆம் வசனத்தை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் நசரேய விதம் காக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலைமேல் படலாகாது, அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளர விட கடவன் என்று சொல்கிறாங்க. அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் தலைமயிரை வளர்த்து கொள்வாங்க. ஏன்னா அவங்க நஸ்ரேய விரதம் எடுப்பவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ சிம்சோனுக்கும் ஆண்டவர் சொல்லிடுறார், பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சொல்லிடுறார் முடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ சிம்சோனை ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டார்னா, இஸ்ரவேல் மக்களை அந்த பெலிஸ்தர் கையிலேருந்து விடுதலை ஆக்குவதற்காக அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் சிம்சோனோ கர்த்தர் அவனுக்கு என்ன திட்டங்களை வச்சிருந்தாரோ, என்ன தரிசனத்தை வைத்திருந்தாரோ அதையெல்லாம் அவன் இழந்தவனாக அவனுக்கு அதிகமாக அந்த கண்களின் இச்சை காணப்பட்டது. அவன் பெருசானவனே உடனே எங்கே தான் போகிறான், பெலிஸ்தர் நாட்டுக்கு தான் போகிறான். பெலிஸ்தர் நாட்டில் போய் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்து அவன் என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நம்ம கல்யாணம் செய்யக்கூடாது, நம்ம பிள்ளைகள்லேயே யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்கிறாங்க. ஆனால் சிம்சன் என்ன பண்ணுறதில்ல, அவங்க அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்கறதில்ல. எனவே பெலிஸ்தர்களோடு அதிகமாக தொடர்பு கொண்டவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்நிய நுகத்தோடு நம்ம இணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி, விருத்த சேதனம் இல்லாதவங்களோடு கூட இவங்க தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சிம்சன் என்ன பண்ணுறான், விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடியவனாக காணப்பட்டான். எனவே அவனுடைய காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன், நேரம் இல்லாதனால. இந்த நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் நாம் சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே பெலிஸ்தர்களுடைய நாட்டுக்கு போய் அங்கே தெலீலாள் என்ற ஒரு பெண்ணோட கூட ஸ்நேகம் பண்ணுறான். அப்போ அந்த தெலீலாளோட ஸ்நேகமாக இருக்கும்போது அங்குள்ள அந்த பெலிஸ்தர் அதிபதிகள் எல்லாம் தெலீலாட்ட சொல்கிறாங்க, அவனுடைய மகாபலம் எதில் நிறைஞ்சிருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், ஏன்னா நாங்கள் அவனை சிறுமைப்படுத்தும்படியாக விரும்புகிறோம். ஏன்னா அந்த பெலிஸ்தர் நாட்டில் அவன் நிறைய நஷ்டங்களை கொண்டு வந்துட்டான். அதனால் இவங்க எப்படியாவது அவனை சிறுமைப்படுத்தி சாக வைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக காணப்படுகிறது. நான் உங்களுக்கு 1100 வெள்ளிக்காசு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். உடனே தெலீலானும் என்ன பண்ணுறான், இந்த சிம்சோன் கிட்ட கேட்குறான், உன் பலம் எதில் இருக்குது, உன் மகாபலம் எதில் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெலிஸ்தருடைய அதிபதிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவன் வீட்டுக்குள்ளே ஒளிந்து கொள்கிறாங்க.
அப்போ அவன் முதல்ல சொல்கிறான், உலராத பச்சையான 7 அகடி நாற்கயிறை கொண்டு வந்து என்னை கட்டுங்க, என் பலமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த உலராத பச்சையான 7 அகடி நாற்கயிறில் கொண்டு வந்து கட்டுறாங்க. அப்புறம் கட்டிட்டு சொல்கிறாங்க, இப்போ வந்து சிம்சோனே பெலிஸ்தர் மேலே வந்து விட்டாங்க, இப்போ நீ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த சணல் நூலானது என்னது நெருப்புப்பட்டு எப்படி இத்து போகுதோ அதே மாதிரி இட்டு போயிடுது. அப்போ இந்த இடத்துல அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அடுத்தது மறுபடியும் 2ஆம் தடவை சிம்சோனே மகாபலம் எதில் இருக்குதுன்னு சொல்லி தெளிலால் கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், புது கயிறுகளை வாங்கிட்டு வந்து கட்டுங்க, அதை கட்டும்போது என்னாகும், என் பலமெல்லாம் போயிடும். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, புது கயிறை வாங்கிட்டு வந்து கட்டுறாங்க. அப்போவும் என்ன பண்ணல, ஒன்றும் பலன் போகல. சிம்சோனே பெலிஸ்தர் மேலே வந்துட்டாங்கன்னொன்னே எல்லாம் அந்த கயிறெல்லாம் பட்டு போயிடுது. அவன் என்ன பண்ணிடுறான், எந்திரிச்சிடறான். அடுத்தது 3ஆவது என்ன சொல்கிறான்னா, 3ஆவது மறுபடியும் சிம்சோனே உன்னுடைய மகாபலம் எதில் இருக்குது, நாங்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறோம், நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீ என் தலைமயிரில் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடு பின்னி விட்டால் என்னுடைய பலங்கள்லாம் போயிடும்னு சொல்லிட்டு. சரி, இந்த தடவையும் அவங்க செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் 3 தடவையும் அவன் என்ன பண்ணிடுறான், ஏமாத்திடுறான். அப்போ இவங்கெல்லாம் இந்த அதிபதிகளெல்லாம், பெலிஸ்தருடைய அதிபதிகளெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் தெலீலாள் என்ன பண்ணுறான், அவளை அலட்டி கொண்டே இருக்கிறான். சிம்சோனே பலம் எதில் இருக்குது, மகாபலம் எதில் இருக்குது, எனக்கு நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அலட்டி கொண்டே இருக்கிறான். அப்போ அலட்டி கொண்டே இருந்தான்னா ஒரு நாள் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, சாகணுன்ற அந்த அலட்டி கொண்டே இருந்ததுனால அவனுக்கு சோறு வந்து, இனி நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், அவன் செத்து போகலான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான், தன் இருதயத்தில் உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறான், அவனுக்கு வெளிப்படுத்திடுறான். அப்போது 17ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால், தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலைமேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயன் நானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலவும் ஆவேன் என்று தன் இருதயத்தில் உள்ளது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறான், தெலீலாட்ட சொல்லிடுறான். அப்போ தெலீலால் என்ன பண்ணுறான், இப்போவும் அவளை என்ன பண்ணுறான், அவனை தன் மடியில் படுக்க வச்சு நித்திரை பண்ண வைக்கிறான். அப்போ நித்திரை பண்ண வச்சு அவன் தலைமயிரின் 7 சடைகளையும் ஒருத்தனை கூப்பிட்டு எல்லாத்தையும் வெட்டுறான். வெட்டினோடனே என்ன பண்ணுறான், அவன் பலம் அவனை விட்டு நீங்கிச்சு. இப்போ வந்து சொல்கிறான், இந்த பெலிஸ்தருடைய அதிபதிகள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்பொழுது அவள், சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதிரி போட்டு வெளியே போவேன்னு சொல்கிறான். பாருங்க, கர்த்தர் அவனை கூட அவர் அந்த முடி வெட்டினோடனே ஆண்டவரை என்ன பண்ணிட்டாரு, அவன் விட்டு போயிட்டாரு. அது அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்லுவான், நான் எப்போதும் போல எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல எந்திரிக்கிறான். ஆனால் என்ன, அவனால் ஒன்றும் செய்ய முடியல, பலமெல்லாம் போயிடுது. எனவே பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியாமல் காணப்படுகிறது. இந்த காலை வேளையில் அருமையான தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒன்று கூட இருக்கிறாராம். நீ பாவம் செய்யும்போது ஒரு வேசியுடைய மடியிலையோ இல்லாட்டியோ ஒரு பெண்ணை நேசித்து அவளுடைய மடியில் போய் உன்னுடைய ஜீவியத்தை எல்லாம் கொடுத்தீன்னா உனக்கு இப்படிப்பட்ட நிலை தான் ஏற்படும். எனவே இங்கே சிம்சோன் ஆண்டவர் அவனுக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ அதையெல்லாம் மறந்துட்டு கண்களில் நிச்சயம் பார்த்த பெண்களோடையெல்லாம் என்ன பண்ணுறான், அவன் பாவம் செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான். இந்த காலம், கடைசி காலத்தில் அநேக வாலிப பிள்ளைகள் இப்படித்தான் இச்சையின் ஆவியினாலே காணப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. எனவே தங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இப்படிப்பட்ட பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசிப்புக்கு பாவம் செய்ய அந்த பெண்ணு கேட்ட சமயத்தில் கூட அவன் பாவத்தை விட்டு என்ன பண்ணுறான், ஓடி போகிறான். இந்த பாவத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே சமயம் தாவீது
எடுத்துட்டா என்ன பண்ணுறான், அந்த பாவத்தில் விழுந்து போகக்கூடியவனாக காணப்பட்டான். எனவே இந்த உலகத்தில் நமக்கு நிறைய இச்சையான பாவங்கள் நம்மை அப்படியே டெம்ப் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் எல்லாவற்றையும் உலகத்தை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது பாவத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். எனவே நாமளும் ஜெயிக்க பிறந்தவர்களாக காணப்படுகிறோம். இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட பாவத்தில் நீ சிக்குண்டு காணப்படுகிறாயா? பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு போனதையே உனக்கு தெரியாம எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாயா? ஒருவேளை ஒருவேளை ஊழியக்காரராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரசனம் உன்னோடு கூட இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே செக் பண்ணி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 51 தாவீது பத்சேபாளோடு கூட பாவம் செய்த போது அவன் அந்த மன்னிப்பு கேட்குறான். சங்கீதம் 51:11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்றான். எனவே நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் இதுதான். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க. நான் தப்பு செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அவர் சமூகத்தை விட்டு தள்ளிடுவார். ஏன்னா தெரிஞ்சும் பாவம் செய்யணும். தெரிஞ்சும் பாவம் செய்யும்போது அது தப்பு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்கப்பா, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சிம்சோனை பார்த்தா என்ன பண்ணுறாங்க, பெலிஸ்தர் கையில் அவன் ஆகப்படுறான். இவன் பெலிஸ்தர் ஜனங்களை அவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடியவன் இவனே பெலிஸ்தருடைய கையில் என்ன பண்ணுறான், மாட்டிக்கொள்கிறான். எனவே பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்க, அவன் 2 கண்களையும் பிடுங்கி மாவரைக்க போடுறாங்க, சிறைச்சாலையில் காணப்படுகிறான். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தாகோருக்கு ஒரு பெரிய பலி செலுத்தக்கூடிய பண்டிகை வரும்போது எல்லாரும் ஒரு வீட்டில் கூடுறாங்க. அந்த வீட்டில் ஒரு 3000 பேர் காணப்படுவாங்க. எனவே இவனை வேடிக்கை காட்டுவதற்காக என்ன பண்ணுறாங்க, அவனை கொண்டு வரக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ நம்ம இங்கே பார்க்குற 22ஆம் வசனத்தில் அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கியது என்று சொல்லி பார்க்குறோம். அவன் தலைமயிர் என்ன பண்ணுது, மறுபடியும் முளைக்க துவங்குது. ஏன்னா இவனுடைய பலம் எதில் இருக்குது, அந்த தலைமயிரில் தான் காணப்படுது. எனவே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இவங்க என் 2 கண்களை பிடிக்கிட்டாங்க, இவங்களை நான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவனை ஒரு தூண்கிட்ட நிறுத்த வைக்கிறாங்க. எனவே அவங்க கையில் கொடுத்து சிம்சோன் என்ன பண்ணுறான், அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையாலும் இன்னொன்றை இடது கையாலும் பிடித்து கொண்டு என்ன சொல்கிறான், இந்த பெலிஸ்தரோடு கூட நான் செத்து போகிறேன், மடிய கடவுதுன்னு சொல்லி அந்த தூணை அசைக்கும் போது என்ன பண்ணுது, அது அந்த வீட்டில் உளுந்து இந்த 3000 பேரும் அழிக்கப்படுகிறார்கள். இங்கே வேதத்திலே பார்க்கும்போது 30ஆம் வசனத்தில் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று சொல்லி. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இந்த ஒரு விசை மாத்திரமே நினைத்தள்ளும் தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். இந்த காலை வேளையில் ஒருவேளை நீ பாவத்தில் இருந்து ஆவியானவர் உன்னை விட்டு போய் பரிசுத்தாவியெல்லாம் நீ அபிஷேகத்தை எல்லாம் இழந்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் இந்த வேளையில் ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே இந்த ஒரு விஷயனை நினைங்க, ஆண்டவரே இந்த ஒரு விஷயனை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார், மறுபடியும் உனக்கு இழந்த பலனை கொடுத்து மறுபடியும் உன்னை புதுப்பித்து மறுபடியும் உன்னை ஊழியத்திலும் மற்ற காரியங்களையும் எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாவத்தில் நாம் சிக்கி தவிக்காதபடி இந்த கடைசி காலத்திலே தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்வோமாக. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறார், தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாக. எனவே தன்னுடைய சாயலில் படைத்த பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாக, தன்னோடு கூட அவர்களை வைத்துக் கொள்ளும்படியாக அழைக்க வருகிறார். நீ அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகலேனா இந்த நாளில் நீ ஆயத்தப்படு. எனவே கர்த்தர் இந்த நாளில் நமக்கு இந்த தலைமயிரை குறித்து பல காரியங்களை சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த தலைமயிரை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நேரம் பத்தாதனால நான் இதோடு கூட முடிக்கிறேன். எனவே கர்த்தர் உங்களுக்கு இந்த செய்தியை ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தீக்கற்றோராய் கைவிடினே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடினே
யதும் நீரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே நீரறியா யதும் நீரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் கண்ண முடி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரண்டவரே 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 ஸ்தோத்திரண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே என் தலையில் உள்ள ஒவ்வொரு மயிரையும் நீங்கள் எண்ணி வச்சிருக்கீங்களே, உமக்கு நன்றி நன்றி. அடைக்கலாம் குருவிலே பார்க்கலாம், நான் விசேஷித்தவளாக இருக்கிற ஆண்டவரே, எனவே அதுக்கு நன்றின்னு சொல்லி சொல்வீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தது 2வது பார்த்தோம், நம்ம தலைமயிரில் ஒன்று கூட கீழே விழாது என்று சொல்லி. எனவே ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. எனவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு என்னதான் போராட்டம் வரட்டும், என்னதான் சோதனை வரட்டும், எல்லாவற்றிலையும் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எனவே எனக்கு திடமனதாக இருக்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் சொன்னீங்களோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கீங்கப்பா. ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட். ஆண்டவரே, ஐ பிலீவ் யூ லார்ட். ஆண்டவரே, நான் உண்மை நம்புகிறேன், நான் உண்மை ஆண்டவரே உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்க ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுவாயா? ஹல்லேலூயா. நீ சோதனையோடையா போயிட்டு இருக்கிறியா, பிரச்சனையோடையா போயிட்டு இருக்கிறியா, உன் குடும்பம் உடஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அங்கலாப்பில் காணப்படுறியா? பயப்படாத, உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாது. ஒருவேளை உனக்கு பலவித போராட்டங்கள் காணப்படலாம், எல்லாமே போச்சு, நம்பிக்கையே இழந்த நிலையில் சூழ்நிலையில் என் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உன் நம்பிக்கையை இழக்காதே, இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் உன்னுடைய போட்டு, உன்னுடைய படகு, உன்னுடைய கப்பல் அந்த கவிழ்ந்து போக விடமாட்டார். கடைசி நேரத்திலேயாவது ஓடி வந்து உன்னை காப்பாற்றக்கூடியவராக காணப்படுகிறார். தைரியமாயிரு, திடமனதாயிரு. அடுத்தது 3வது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை நாம் பார்த்தோம். அவர்கள் நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், ராஜாவுடைய கைக்கும் அக்கினியின் சூளைக்கும் தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி நல்ல தைரியமாக அந்த ராஜாவோடு சொன்னாங்க. 7 மடங்கு சூளை அது அதிகரித்தாலும் அந்த அக்கினி அவர்களை அந்த அக்கினி ஒன்றுமே அவங்களுக்கு செய்யலை. கர்த்தர் அந்த அக்கினி சூளையிலிருந்து அவங்களை தப்புவித்தார். அதே தேவன் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். எனவே நீயும் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறாயா? உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட கருகுபடியாக செய்ய மாட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வாயா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அடுத்தது சிம்சோனை குறித்து பார்த்தோம். அவனுடைய பலம் முடியில் காணப்பட்டது. முடி சரிச்சோன்னா பலமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இழந்திருந்தா இந்த காலை வேளையில் கேடு, பரிசுத்த ஆவியானவரே மறுபடியும் எனக்கு இழந்து போன அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேடு. ஆவியானவர் அந்த இழந்து போன அபிஷேகத்தை மறுபடியும் உனக்கு கொடுத்து மறுபடியும் உன்னை துளிர்விடும்படியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் யார் யார் கர்த்தாவே கண்ணீரோடு காணப்படுகிறார்களோ, யார் யார் கர்த்தாவே எனக்கு நீ நம்பிக்கையே இல்லை அவ்வளோதான் சொல்லி கொண்டு இருக்காங்களோ, ஒவ்வொருவரையும் கண்ணோக்குங்க ராஜா, ஒவ்வொருவரையும் கண்ணோக்குங்க ராஜா, ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் திடப்படுத்துங்க ராஜா, ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க ராஜா. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை காட்டுங்க ராஜா. ஆண்டவரே, அவங்க தலையில் உள்ள ஒரு முடி கூட உங்க சித்தம் இல்லாமல் விழாது என்பதை ஆண்டவரே அவங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி. யார் யார் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இழந்தாங்களோ இப்போ அவங்களையெல்லாம் அனல் மூட்டி எழுப்பி விடுங்க ராஜா, எழுப்பி விடுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ராஜா, மை துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவர் மேலே இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. உடைய அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும் 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 இறங்கட்டும். புதுப்பிங்க 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 ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆவியை ஊற்றுங்க, புதுப்பிங்க, உயிர்ப்பிங்க. ஆண்டவரே கர்த்தாவே, மறுபடியும் அவங்கள ஆயத்தப்படுத்துங்க ராஜா.
ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ராஜா. ஆமீன் 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 ஆமீன். எங்களை நேசிக்கும் அன்புள்ள ஆண்டவரே, இந்த கொடுத்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரப்பா. இதில் உள்ள ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிரயோஜனமாக இருக்கட்டும். இதன்படியே நடக்கும்படியாக ஒவ்வொரு தடவை கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தரேனோடு இருக்கிறார், என் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது என்பதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் இந்த செய்தியை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. God bless you all. ஆமீன்.